அருமையான மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கே வணங்கி மகிழ்கிறேன். இப்ப இந்த வட்டம் பெண்களுக்கு, குறிப்பா இளம்பெண்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி பேசலான் இருக்கேன். அதுல முக்கியமானது பார்த்தா முகப்பரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய லேடிஸுக்கு இந்த கழுத்துல செயின் போட்டது, அது அப்படி இல்லாமைய முகத்துல கருப்புள்ளிகள், கண்ணுக்கு கீழே கருமடையங்கள், இதெல்லாம் அவங்களுடைய அழகை கொஞ்சம் குறைக்கும். அது என்ன, அதை பத்தி பேசலாம் நம்ம. மூணாவது, 30 வயது வந்தாலே அதை நம்ம இளம்பெண்ல இருந்து பேரிளம்பெண்ணு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். இந்த பேரிளம்பெண்களுக்கு என்ன வழக்கம்னா, இந்த கண்ணுக்குள்ள டபக்குன்னு இறங்கிடும் ஒரு சாகிங். இந்த இடம் இருக்கு பாருங்க, அது தொங்க ஆரம்பிச்சிடும். அப்ப வட்டமா இருக்க வேண்டியது செவ்வகமா மாறிடும் பேசு. அப்ப முகத்தின் அழகே போயிடும். அப்ப இந்த காரணங்களுக்கு நீங்க என்னென்ன வைத்தியத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல முகப்பரு எடுத்துக்குவோம். இந்த முகப்பரு எவ்வளவு வைத்தியம் பண்ணுங்க. வழக்கமா நாங்க டாக்டருங்க டாக்ஸிசைக்கிள் மாத்திரையை கொடுத்து டெய்லி சாப்பிட்டுக்கோமான்னு சொல்றோம். என்னென்னமோ ஆயின்மெண்ட்லாம் வந்துருச்சு மார்க்கெட்ல. எனக்கு நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுவுமே குணமாகாது. நான் பழைய காணொலியில சொன்ன காரணங்கள் தான் அது. ஏன்னா அது என்னன்னா, ஒன்லி தோசை தாங்க. தோசையில எப்படி நீங்க மாவை ஈவனா ஊத்தி சட்டியில வைக்கிறீங்களா, அடுப்புல தீ எறிஞ்ச உடனே மேல டப்பு டப்புன்னு ஓட்ட விடுது இல்ல, அதேதான் இந்த முகப்பரு. சரியா சார், எங்கேயாவது முகப்பரு கையில வருதா, எங்கேயாவது காலில் வருதா, ஏன் முகத்துல இங்கே மட்டும் வருது? அப்படி ஒரு கேள்வி இருக்கீங்க. இப்ப நான் இதெல்லாம் என் புறத்துல கேட்க அப்படியே போடான்றது. அதுக்கப்புறம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயம் தெரியுது. நம்ம லேடிஸா கல்யாணம் பண்றோம். லேடிஸா அவனை வைக்கிறாங்க. அவங்க அந்த வைக்கப்பட்டவனே என்ன ஆகுது, இந்த இடத்துல ஜிவ்வுன்னு ஒரு ரோஸ் கலர் வருது. சரி, என்ன சார் பெயிண்ட் அடிக்கிறாங்களா? எப்படி அந்த ரோஸ் கலர் வரலாம்? ரோசி சீக் சொல்றோம்ல, அந்த ரோசி சீக் எப்படி வருது? ஏன் அந்த இடத்துல அப்படி கலர் வருது? அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெட்கம்ன்றது ஹார்ட் சம்பந்தப்பட்டது. ஹார்ட் ஹவுஸ் ஆஃப் மைண்ட் எங்க பாடத்துல. அப்ப ரத்த குழாய் திறந்து ரத்தம் அந்த இடத்துல குபீர்னு பாய்றது தான் அந்த கலர். லேடிஸோட தோல் ரொம்ப தின்னா இருக்கும், ஜென்ஸோட தோல் ரொம்ப திக்கா இருக்கும். இந்த உடம்புலயே தம்பி தோலுக்கு ஒட்டி ரத்த குழாய் இருக்கிற ஒரே இடம் இந்த இடம் தான். நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் லேசா கண்ணத்தை கிள்ளனம்னா கண்ணி போயிடும். ஏன்னா அந்த இடத்துல தோல்ல ஒட்டி இருக்கு. அப்ப இந்த நான் சொன்ன ரத்தத்துல உள்ள சூடு தோல்ல இந்த இடத்துல இருக்கும்போது, எப்படி நம்ம தோசையில இருந்து அந்த ஓட்டை விழுகுதோ தோசை மேல, இந்த இடத்துல புட்டுக்கிட்டு வெளியே வரும். இதுதான் முகப்பரு. அப்ப உள்ள இருந்து ஹீட்டு வந்தா வெளியே வரும்போது, இப்ப நீங்க பால் சுட வைக்கிறீங்க, கொதிச்சு வருது. முதல்ல என்ன பண்றீங்க தாய்மார்கள்? சிம் வைக்கிறீங்க, அப்புறம் தான் தண்ணியை ஊத்துறீங்க. இந்த சிம்மை வைக்காம ஏதாவது செய்ய முடியுமா? பொங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல இந்த முகப்பருக்கு வெளியில இருந்து நீங்க எத்தனை விதம் பண்ணாலும் எப்படி குணமாகும்? ஆகாது. நான் உள்ள முதல்ல அந்த சிம் வைக்கணும். சிம் வைக்கிறது என்னது? அந்த எரியுறதுல கீழே போடுன்னு அர்த்தம். அப்ப உள்ள ஹீட்டை நான் குறைக்கணும். ஹீட்டை குறைச்சதுக்கு அப்புறம் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாம பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த தோலுக்கு நான் வைத்தியம் பண்ண மை ட்ரீட்மெண்ட் ஓவர். அருமையான நேர்களே, இந்த 2 பண்ணாலே அது காஞ்சி போறது கண்ணால பார்க்கலாம். நீங்க அந்த அப்படியே இருக்கிற முகம் அப்படியே பட்டு காஞ்சி போயிடும். அடுத்து நான் லிவர் நம்ம லங் மெடியன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஊதுருங்க. இதுல இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளுங்க. சிலவங்களுக்கு பொத்து வடியும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஒரு கர்ச்சி வச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே தொடச்சிட்டு இருப்பாங்க. சோசியல் ப்ராப்ளம். சில பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு போயிடும். அந்த இடமெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும், அப்படியே அம்மி குத்துன மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் அவங்களுக்கு கூச்சமா இருக்கும், என்ன பண்ணாலும் போகாது. எவ்வளவு பவுடர் கிரீம் போட்டு ஒரு மாதிரி அவங்க அதை மாத்திர மாதிரி இருக்கும். அருமையான நேர்களே, நிச்சயமா இதெல்லாம் 100% சரி பண்ணலாம். ரொம்ப நாள் இல்லைங்க, 30 நாள், அதுல இருந்து 45 நாளைக்குள்ள உங்க முகமே வேற முகமாயிடும். அழகா உங்களுடைய ஹீட்டை எடுத்துருவேன், ஹீட்டு ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடுவேன். அப்புறம் தோல்ல அந்த லங் மெடியனை நான் தூண்டுறதுனால தோலுக்கு ஒரு பாலிஷ் வந்துடும். அப்ப ஈஸியாக அந்த புள்ளி உள்ள இடமெல்லாம் திரும்ப மேல போய் சேர்றதுனால அந்த புள்ளியை எடுத்துடும். நம்ம தமிழ்நாட்டில் மிக உன்னதமான நிலையில இருந்த ஒரு அவர் எப்படி சொல்றா தலைவர் ஒருத்தர், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்தாரு. அவரோட ஒய்ஃபுக்கு கம்ப்ளீட்டா இப்ப நல்லாகி, அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எங்களோட மருத்துவ இதுல நாங்க எங்களுடைய பேஷண்டோட பேர் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லாம இருக்கேன். அதனால இது டூவபிள், கண்டிப்பா டூவபிள்.
சரி, இந்த இந்த இதெல்லாம் எப்படி சார் எடுப்பீங்க? இந்த தோல்ல போட்டு இந்த இது தங்கம் இருந்ததுன்னா, இந்த தங்கம் நல்லா பாத்தீங்கன்னா தங்கமா இருக்கிறவங்களுக்கு கருப்பு வர்றது கொஞ்சம் கம்மி. இந்த கில்ட்டு இல்ல அந்த மாற்று குறைந்தது போடுறீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கருப்பு ரொம்ப வரும். ஆனா முகத்துல ரொம்ப பேருக்கு கரும்புள்ளிகள் வரும். அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே இந்த முடிக்கால்ல ஹீட் ஜாஸ்தி ஆகுறதுனால அந்த இடம் காஞ்சி போய் கருப்புள்ளியா வெளியே தெரியுது. அதுல கம்ப்ளீட்டா அந்த முகத்துல கரும்புள்ளிகள் அது கம்ப்ளீட்டா. இந்த கண்ணுக்கு கீழே உள்ள கருவளை இருக்கு பாருங்க, அது வந்து கிட்னி ஓடுபாதையில ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அந்த கருவளையம் வரும். ஸோ எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியுதுங்க, நாங்க கொண்டு டப்புன்னு அவனை அடிச்சுக்கிறது பண்ணோம். இப்ப இது எதுவுமே மிச்ச வைத்திய முறையில முழுமையா சொல்லப்படல. அதுல சுத்தமா அதை நாங்க அந்த கருவளையத்தை இது எல்லாமே 30 நாள்ல இருந்து 45 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வைத்தியம், ஒரு நல்ல அக்குபஞ்சர் வைத்தியம் பாருங்க, அங்க போங்க, 1/2 hour போங்க ஒரு நாளைக்கு. 30 நாள்லயே பயங்கர குணம் தெரியும். 45 நாள்ல வைத்தியம் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அருமையான நேரிலே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சாகிங் சொன்னேன், இந்த பேரிளம் பெண்கள்னு 60 வயசுல எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கு 1-2 இல்லைங்க 60 வயசுல இந்த முகத்துல மட்டுங்க குட்டி குட்டியா 13 மசில் இருக்கு. இந்த மசில் வந்து கொஞ்ச நாள் நம்ம எப்படின்னா முகத்துல போய் போட டெய்லி பவுடரை போட்டு தேய்க்கிறான், அப்புறம் முகத்தை கழுவுறான், முகத்தை கழுவி இப்படி துடைக்கிறான், இப்படி பண்ணி 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 என்ன ஆகிடும்னா அந்த முகம் வந்து அந்த லாக்ஸிட்டி கூடிரும். அப்ப முதல்ல அந்த கண்ணுக்களை இறங்கிடும், இந்த இடத்துல தூங்கும். அப்ப நீங்க பார்த்தா வயசாலே ஏறுவீங்க. இங்க அடியில ஒரு டபுள் சின் வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப இது எல்லாமே எங்களுக்கு ஸ்பிளீன் ஓடுபாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த மசில்களுக்கான பவரை உண்டாக்குறது. நாங்க எங்களுடைய வைத்திய யூனிட்ல பாத்தீங்கன்னா போலியோ பிள்ளைங்க நான் நல்லாக்குறது நான் இந்த மசிலை தூண்டித்தான். நீங்க பார்த்துருப்பீங்க எம்எஸ்ன்னு இப்பெல்லாம் அந்த அந்த எம்எஸ் வியாதிக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பேரு. ட்ரீட்மெண்டே கிடையாதுமாங்க, நடக்கவே முடியாது. அவங்க நாளாக நாளாக தரையில இதுல உட்காந்துருவாங்க, சேர்ல உட்காந்துருவாங்க, முற்று முடிய நல்லாயிடும். அது காரணம் என்னடானா எங்களுடைய அந்த ஸ்பிளீன் ஓடுபாதையை நாங்க நல்லாக்குறதுனால சாமி கூட இருந்து நல்லாயிருவாங்க அவங்க. அப்ப இந்த ஸ்பிளீன் ஓடுபாதையை தூண்டிட்டு இந்த முகத்துல சில இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாத முடியை விட தின்னா இருக்கிற சில குட்டி ஊசிகளை குத்தி வைக்கிறதுனால 30 நாளுங்க எழுதி வச்சுங்க. முதல் நாள் போட்டோ எடுத்து காமிச்சிருவேன், 30 நாள்ல போட்டோ எடுத்து காமிக்கிறேன். இந்த முகம் வந்து அப்படியே ரவுண்ட் ஆயிடும், சுத்தமா ரவுண்ட் ஆயிடும். நீங்க இது வந்து பார்த்து பண்ணி பார்த்து உங்களுடைய கூட இருக்கவங்க என்னப்பா பண்ணீங்க, ஆளே வேற மாதிரி சொன்னீங்கன்னா போதும், மட்டும்தான் உங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். அதில் இந்த நல்ல வாய்ப்பு, இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இந்த பருவ குடிச்சோ, கருப்பு புள்ளிகளை பொறிச்சோ, இல்லை கரும் வளையத்தை குடிச்சோ, இந்த உடம்புல உள்ள இந்த அலர்ஜியை குறிச்சோ, இந்த கழுத்துல உள்ள அலர்ஜியெல்லாம் ஊற்றி நோ டைம் போயிடுங்க. அது அந்த இது மட்டும் ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எது அலர்ஜியோ அதை 6 மாத லெவலுக்கு போடாமல் புதுசாக போட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், 6 மாதத்துக்குள்ள அதை போட்டிங்கன்னா அந்த தோல் எல்லாம் அலர்ஜி ஆகப்பட்ட தோல், அப்போ அது உடனே திருப்பி அலர்ஜி ஆகிடும். அதில் அது மட்டும் செய்யக்கூடாது. எதனால வியாதி வருதோ அதை செய்யக்கூடாது. ஜுரத்துக்கு வைத்தியம் பண்ணாமல் மழையில் நனையக்கூடாது. 2 நல்லா செய்யணும்னா சார்னா வேப்பங்களை எப்படி மந்திரிக்க தான் முடியும். அதில் தயவு செய்து புரிந்து கொண்டு செய்யுங்க. இந்த சாகிங் வந்து எல்லாருக்கும் தேவை. நம்ம முகம் வந்துங்க ஏங்க வந்து வயசானவங்களும் தெரியணும், அதை அழகுபடுத்தினா அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாள் இல்லை, 30 நாள் கண்டிப்பாக முதல் நாளுக்கு 30 நாளைக்கு நான் மாற்றம் காமிச்சிருவேன். ரொம்ப அழகா இருக்கும் அது. அதில் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நன்றி, வணக்கம்.